கண்மணி அன்புடன் அப்கமிங் சீரியல்ல வந்து அன்பு வந்து தனியாக உட்காந்து வேலை பார்த்துருக்காரு நைட்டு. அப்போ வந்து வெண்ணிலா வராங்க. வெண்ணிலா வந்து கேட்குறாங்க, நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு. இல்லை எனக்கு எதுவும் ஹெல்ப் தேவையில்லை அப்படின்றாங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, ஏன் என்கிட்ட என் மேலே நம்பிக்கை இல்லையா, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டேன்னு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு தெரியாத ஒரு ஆள்கிட்ட ஒரு வேலையை சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து அது சரியாக பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. நான் சொன்னது உனக்கு புரிய வச்சு நான் இனியா அவன்கிட்ட வேலை வாங்குறது, அதுக்கு நானே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து வெண்ணிலா வந்து ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு, உங்ககிட்ட வந்து பேசிக்கணும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரூமுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தூக்கமே வரல, எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நீங்க தூங்காம இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த கவலையே இல்லை என்னை பத்தி. நான் உங்களை பத்தி கவலைப்படுறேன். ஆனா நான் வந்து கவலைப்படுறதுக்கு நீங்க உங்களை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கனாலும் நீங்க யார் எனக்கு என்னை பத்தி கவலைப்பட அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு இவ்வளவு அழகா இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அவங்களே பேசிக்கிறாங்க. நீங்க என் பக்கத்துல இருக்கீங்களா, அதனாலதான் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அன்பு வந்து மறுபடியும் வந்து தூக்கம் வந்துருது, வந்து படுத்துறாங்க. படுத்துட்டு அவங்களுக்கு திடீர்னு வெண்ணிலா நினைச்சு பாக்குறாங்க, பக்கத்துல வந்து அன்பு இருக்கிறாரு. அவர் வந்து நடுங்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து மூடி விடுறாங்க. அப்போ வந்து அவர் வெண்ணிலா கையை பிடிச்சிக்கிறாரு. அப்படியே தூங்கிறாங்க. திடீர்னு நினைச்சு பார்க்கும்போது வெண்ணிலா வந்து முன்னாடி பார்த்துட்டு அன்பு வந்து பதறிட்டு நிற்கிறாரு, சாரின்னு சொல்லி சொல்றாரு. இப்படிதான் வந்து கதை நகருது. நீங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.